அண்ணே என்னப்பா ஒரு 1000 ரூபாய் பணம் வேணுண்ணே. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறா, நம்மளுக்கு பணம் வர வேண்டியது, வந்தவொடனே தரேன். 1000 ரூபான்றது ஒரு 3000 ரூபாவை கொடுத்தா நல்லா இருக்குண்ணே. பணம் வரட்டேன்ப்பா, வெயிட் பண்ணு. அண்ணே ஒரு அர்ஜென்ட்டாக 10,000 ரூபா தேவைப்படுதுண்ணே. ஒய்ஃப் வேறு ஹாஸ்பிட்டலில் வேறு சேர்த்து வச்சுக்கிறாங்கண்ணே. யாருக்கிட்டடா கேட்குறேன்? அண்ணன்கிட்ட கேட்குறேன். சந்தோஷமாக கேட்க வேணாமா? ஏண்டா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்க, மாத்திரை செலவு சாப்பாடு செலவு ஆகுமேடா. 10,000 ரூபாய் போதுமாடா? ஒரு 60,000 ரூபா தான் நல்லா இருக்குண்ணே. என் பொண்டாட்டி நல்லா பார்த்து நான் வீட்டுக்கே கூட்டின்னு வந்துடுவேண்ணே. கிட்ட தானே கேட்குற, 60,000 ரூபாய் தானே, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாம கேளு. அண்ணே ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொண்டு பார்த்துக்கிறேன்டா, அண்ணன் இருக்கல, அமௌண்ட் வந்தானே தரேன். அண்ணே 2 கோடி கொடுண்ணே. என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்ததுக்குள்ள நான் வீடு கட்டி முடிச்சிருவேண்ணே. அப்படியே எல்லா கடனையும் சேர்த்து முடிச்சிருவேண்ணே. அண்ணன்கிட்ட கேட்குற, அமௌண்ட் வந்தோடனே தந்துடுறேன்ப்பா. அண்ணா நேற்று நீங்கள் 2 ரூபா எங்கள் வீட்டில் விட்டு. சரி தேங்க்ஸ்ப்பா. கொடுக்கணும்னு ஆசை தான், என்னையும் மதிச்சு 2 கோடி ரூபாய் கேட்ட பார்த்தியா? இப்போதைக்கு 2 ரூபா தான் பாக்குது, மிச்ச காசை நாளைக்கு வந்து வாங்கிக்கப்பா. பிச்சைக்கார பையில 2 ரூபாய் வச்சிருந்தா எவ்வளோ பேச்சு பேசுனியா? உனக்கு மரியாதை குத்தி இவ்வளோ நேரம் அண்ணன்னு சொல்லியிருந்தேன் பாரா. ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?